ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அப்புறம் இந்த வீடியோவை வியூ பண்ணி பார்க்க எல்லாத்துக்கும் பெரிய தேங்க்ஸ். வீட்டிலேருந்து ஒரு 7 o'clock போல் கிளம்பி இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்துட்டே சாப்பிட அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. இவ்வளோ வருஷமாக ஒரு 27 இயர்ஸாக இந்த ஊரில் இருந்திருக்கேன். அப்போல்லாம் எனக்கு இந்த அளவுக்கு அதை ரசித்து பார்த்ததில்ல. இப்போது எனக்கு அது ரொம்ப அழகாக தெரியுது. அதுவும் ஃபேமிலியோடு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடையில அவ்வளோ அழகாக இருந்தது. குழந்தைங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. நிறையா டிஷ்ஷஸ் இருந்தும் இவ்வளோ ஒரு மனசு திருப்தியாக சாப்பிட்டதில்ல. ஆனால் இன்றைக்கி நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. கோத்தகிரியில் இருக்கிற எங்கள் வீட்டுக்கு, கோத்தகிரி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்க எங்கள் வீட்டுக்கு. நான் இந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு கார் ஏறும்போது சீட் பெல்ட் போட மறந்துட்டேன். நீங்கள் மறக்காமல் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க எப்போ கார் எடுத்தாலும். கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நல்லா வெயிலாக இருந்தது. நல்லா வெயிலும் இல்லை, அந்தளவுக்கு பெரிய குளிரும் தெரியல. போகையில் சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. அப்புறம் கோத்தகிரி தாண்டினோன்னா ரொம்ப மிஸ்ட்டு, கொஞ்சம் சாரல் விழுந்துட்டு இருந்தது. இப்போது எனக்கு ஒரு பேங்க் வேலை அங்கே, அதனால் போயிட்டு அங்கே 1 day ஸ்டே பண்ணிவிட்டு வரலான்ட்டு தான் போகிறோம். இப்போது கோத்தகிரி வந்துட்டோம். கோத்தகிரியில் என் தம்பி இருந்தான். அவனுக்கு வேலை இருந்தது கோத்தகிரியில். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு போயிட்டான். ஈவினிங் தான் வந்தான், எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டான். கோத்தகிரி தாண்டி எங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கோம். அப்படியே பார்த்திங்கன்னா வர வர அப்படியே அந்த வெயில் வந்து கம்மியாகிட்டே வந்தது. ஒரே மிஸ்ட்டு. ஊருக்கு போகணுன்னாலே ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இப்போ கட்டபேட் வந்துட்டோம். எனக்கு கட்டபேட்டில் தான் பேங்க் வேலை இருந்தது. அப்புறம் குட்டீஸ் எல்லாம் இருந்தாங்க, அத்தையும் இருந்தாங்க. கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு இன்னொரு பேங்க், அங்கேருந்து வேற ஒரு பேங்க் போயிட்டு திரும்பவும் கட்டபேட் பேங்க் வர வேண்டிய வேலை இருந்தது.
வெல்கம் டு மை வில்லேஜ். இதுதான் எங்கள் வில்லேஜ். எங்கள் ஊர் கோயில் பட்டத்தரிசி அம்மன் கோயில். நான் வந்த சந்தோஷத்தில் வீட்டை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் பேங்க் வந்துட்டேன். இது கட்டபெட் பேங்க் வந்துட்டேன். எங்கள் அத்தைக்கு இங்கே வந்து செட் ஆகலை. ஸோ நாங்கள் ஹரிபெரியாக ஈவினிங் திரும்பி போகிறோம் திருப்பூருக்கு. போகையில் வெஜிடபிள்ஸு அப்புறம் வரிக்கி ஸ்கார்ஃபு அதெல்லாம் வாங்கிட்டு போகலான்ட்டு அந்த குளிர்லேயும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண கிளம்பிட்டோம். போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ப்ரக்கோலி, கேரட், பீன்ஸ், பீட்ரூட் எல்லாம் வாங்கிக்கிட்டோம். இதுதான் மார்க்கெட், பார்த்துக்கோங்க, கோத்தகிரி மார்க்கெட். லேட் ஆயிடுச்சு, அதனால் என்னால் நல்லா வீடியோ கூட எடுக்க முடியல. அவங்க ஸ்கார்ஃபு, ஸ்வெட்டர் இதெல்லாம் வாங்கினாங்க. அப்புறம் பூண்டு வந்து எனக்கு இங்கத்த பூண்டு மட்டும்தான் பிடிக்கும், வேறு பூண்டே பிடிக்காது. அதுதான் நல்லா மணமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் ரசத்துக்கு எல்லாத்துக்கும் இங்கே. ஆனால் இங்கே ரேட் இப்போது கொஞ்சம் அதிகம். 1/4 கிலோவே 80 ருபீஸ் சொன்னாங்க. சரின்னு நாங்கள் 1.5 kg வாங்கிட்டோம் பூண்டு. அங்கேருந்து கிளம்பி டீ குடிச்சிட்டு வரிக்கி கேக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம். இங்கே கேக் எல்லாமே நல்லாயிருக்கும். ப்ரௌனி, நிறையா வெரைட்டி கேக் வச்சுருப்பாங்க. இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரௌனி, கேரட் கேக், 2 எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே. அப்புறம் வரிக்கி, டீ தூளெல்லாம் இருக்கும். கிளம்பும்போது செம மிஸ்ட்டு, நல்லா மழை வேற. எப்படியோ மெதுவாக பொறுமையாக போனோம். நாங்கள் ஒரு கார் பின்னாடியே போனோம். முன்னாடி ஒன்றுமே தெரியல. ஸோ கார் பின்னாடியே மெதுவாக போயிட்டுருந்தோம். கொஞ்சம் பண்ண வரைக்கும் தான் நல்லா மிஸ்ட்டு, அப்புறம் கிளியர் ஆகிடுச்சு. மேட்டுப்பாளையம் போனோம். மேட்டுப்பாளையத்தில் நல்லா டிராஃபிக்கு. அங்கேருந்து போயிட்டு 4 ரோடில் ஆரியாஸில் சாப்பிட்டு வீட்டுக்கு போக 11 o'clock ஆகிடுச்சு. தேங்க்யூ, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.